வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ. ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்களில் என்னுடைய ஒளியை திரும்ப பெற்று வந்திருக்கேன், சந்தோஷமாக வந்திருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் இப்போ உலகமே எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி தெரியுது. 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, கேட்ராக்ட் பண்ணியிருக்கேன். 2 கண்ணுக்கும் லென்ஸ் வச்சு வெற்றிகரமாக ஆப்ரேஷன் முடிஞ்சது. போன மாதம் இந்த மாதம் 18ஆம் தேதி 18 ஆகஸ்ட் ஒரு கண் லெஃப்ட் கண்ணு ரைட்டு பண்ணேன். 20ஆம் தேதி லெஃப்ட் கண்ணு பண்ணாங்க. ஒரு நாள் கேப், ஒரே நாள் கேப்பில் 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க. முடிச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சா ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு 10 நாள் ஆகுது. இன்றைக்கி 29 தேதி, 10 நாள் ஆகுது. 10 நாளில் இப்போ என்னோட எப்படி இருக்கேன் அப்படின்னா ப்ரைட்டாக இருக்குது இந்த உலகமே. ஆக்சுவலி வெளியே போனால் கூலர் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த கூலர் கொடுத்தாங்க. 1500 ரூபா போலரைஸ்டு கூலர் இதுக்கு பேர். அதுக்காக அப்படி போட சொன்னாங்க. பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கூலர் போட்டுக்கிட்டு தான் வெளியே போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இல்லை. ஏன்னா நான் ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும் தான் இப்போ போட்டிருக்கேன். வழக்கமாக நம்ம ஸ்டுடியோவில் நார்மலாக நான் போடுற லைட்ஸ் எதுவுமே ஆன் பண்ணல. ஏன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆப்ரேஷன் முடித்து வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு வீடு எப்படி இருந்தது, எனக்கு இந்த ஃபீல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே ஒரு தனி அத்தியாயம் வேணும். ஏன்னா வீடே ஒரு உலகமே ஒரு பிரைட்டாக தெரிஞ்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் போர்டெல்லாம் பார்த்தா சரியாக படிக்க தெரியாது, சின்ன லெட்டர்ஸ்லாம் தெரியாது. இப்படி சுருக்கி பார்த்துக்கிட்டு இருந்தால அப்படிலாம் இல்லாமல் இப்போ எல்லாமே படிக்க முடியுது. இந்த ஹோர்டிங்ஸ் எல்லாம் படிக்க முடியுது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எதிர்க்க வண்டி வரும்போது அந்த கிளார் அடிக்கும். எதிர்க்க வர நைட் நேரத்தில் எதிர்க்க வர வண்டிகளுடைய லைட் வந்து கிளார் அடிக்கும். இப்போ சைடில் இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. 2-3 வாட்டி நான் வண்டி விடுற அளவுக்குலாம் போச்சு. சீரியஸாக நைட்டில் வண்டி ரிஹர்சலுக்கு வர முடியாது. ட்ராமா ரிஹர்சலுக்குலாம் வரமாட்டேன்லாம் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. 2-3 ரிஹர்சலில் அது மாதிரி அவாய்ட் பண்ணேன். ஈவினிங் டைமில் ரிஹர்சலில் கூப்பிடுவாங்க. நான் இங்கே இருக்கிறது என் வீட்டிலேருந்து நாரதகான சபா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் நெருக்கி. அவ்வளோ தூரம் என்னால் நைட்டில் திரும்பி வர முடியாது, வண்டி ஓட்ட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ரிஹர்சலுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ட்ராமா ரிஹர்சல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்தது. ஆனால் இப்போது ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு டாக்டர் அகர்வாலில் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது. எனக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு கேட்டால், அதாவது ரைட் ஐயில் என்னுடைய பிரச்சனை என்னென்னா, ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு 60 அடி தூரத்தில் ஒரு பொருளை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதே பொருளை நான் பார்க்கணுன்னா நான் 4 அடி தூரம் கிட்ட போகணும். 60 நார்மலான கண் இருக்கிறவன் 60 அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்க முடியும். அப்படின்னா அதே பொருளை நான் பார்க்குறதுக்கு 4 அடி தூரம் போகணும். அப்போ தான் எனக்கு தெரியும். அந்தளவுக்கு மோசமாக இருந்தது நிலமை. இந்த கண்ணுக்கு வந்து 5 அடி தூரம் போனால் தான் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. 2 கண்ணுக்கும் கேட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். அந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த ரிப்போர்ட்டை காட்டுறேன். அந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். ஜூலை 31ஆம் தேதி ஐ செக்கப்புக்காக டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வேலைச்சேரிக்கு போயிருந்தேன். அங்கே மேகலான்னு ஒரு டாக்டர்மா என்னை செக் பண்ணாங்க. ஜூலை 31ஆம் தேதி செக் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் இதுதான். இது ரிப்போர்ட், அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். தமிழ்லேயும் கொடுக்குறாங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. உங்களுக்கு கேட்ராக்ட் நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உங்கள் பார்வை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் பார்வையானது பொதுவாக கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்ராக்ட்
இல்லாதவங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த பார்வை, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் பார்வை. இது வந்து எனக்கு அப்போது எனக்கு இப்படி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. இது நார்மல். இந்த மாதிரி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட்டு. இதை உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்களுக்கும் லென்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேதி இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் 14 ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக போனேன். டெஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு 15 ஒரு ட்ராமா இருந்தது. அந்த ட்ராமா முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 14 நான் போய் ஸ்கேன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருந்தது. ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் இசிஜி இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக போயிருந்தேன். போயிட்டு அந்த வேலையை முடித்தேன். எத்தனாம் தேதி? 14 முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் 18 என்னோட வலது கண் ஆப்ரேஷன் முடிஞ்சது. அப்புறம் உடனே ஒரு சின்ன கேப் எடுத்து ஒரு நாள் கேப் விட்டு 20 என்னோட இடது கண்ணுக்கும் ஆப்ரேஷன் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு 21 அவங்க கொடுத்த ரிப்போர்ட், நீங்கள் கடந்த காலத்தில் கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளீர்கள் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கும் அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருந்தபடி சரி நம்ம ஆப்ரேஷன் முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆப்ரேஷன் முடிச்சுட்டு இப்போது நல்லபடி ஆகிட்டேன். அநேகமாக வர மண்டேயிலேருந்து இன்றைக்கி ஃப்ரைடே, இன்னும் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தால் போதும். நிறைய ட்ராப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது காலையில் 8 மணிக்கு ஒரு செட்டு, மொத்தம் 4 ட்ராப்ஸு 4 பாட்டில்ஸு. இப்போ உதாரணத்துக்கு காலையில் 8 மணிக்கு ட்ராப்ஸ் விட ஆரம்பிக்கணும் அப்படின்னா 8 மணிக்கு ஃபஸ்ட்டு இதை விடுவேன், ஒரே ஒரு ட்ராப் தான். அதுக்கப்புறம் 8:05க்கு ரெண்டாவது வந்து இது வந்து ரெண்டாவது, இது வந்து 8:05க்கு விடணும். அதுக்கப்புறம் 8:10க்கு இது 3வது விடணும். அப்புறம் மறுபடியும் 8:15க்கு இது விடணும். இப்படி 4 ட்ராப்ஸையும் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை விடணும் அப்படின்னு இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த ட்ராப்ஸ் ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 வாரத்துக்கு அப்புறம், ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம். இது என்ன டைம் சொல்லியிருக்காங்க, 1 மாதத்துக்கு காலையில் 8 மணிக்கு ஒரு வாட்டி, 2 மணிக்கு ஒரு வாட்டி, நைட்டு 8 மணிக்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்கு 3 ட்ராப்ஸு 3 முறை ஒரு ட்ராப் விடணும் அப்படின்னு சொல்லி இது 2 மாதத்துக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணணும். இருந்தாலும் முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டேன். எதுக்கு அந்த நேரத்துக்கு, எப்படி அவங்க கூட மறுபடியும் அங்கே தானே போய் வாங்கணும் அப்படின்னு வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாத்திரை ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாத்திரை வந்து அவங்களே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இது விலையே 1000 ரூபாய். ஒரு மாத்திரை வந்து 33 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஹெல்த்துக்காக கொடுக்குறது, இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி இது டேப்லெட் இது அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் காட்டுறேன். 30 மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. 30 மாத்திரை வந்து இதுவும் வாங்கிட்டேன். 30 மாத்திரை வாங்கிட்டு இது டெய்லி ஒன்று போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி மாத்திரைகள் 30 மாத்திரை கொடுத்துருக்காங்க. இதுவும் போட்டுட்ருக்கேன். மாத்திரையோட ஏற்கனவே வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டு, பிபியும் இருக்குது. ஸோ பிபிக்கும் சுகருக்கும் நம்ம ஆல்ரெடி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ இந்த 1 மாதத்துக்கு மட்டும் இந்த மாத்திரை போட சொல்லியிருக்காங்க. ஸோ அது போடும்போது இதையும் சேர்த்து போட போகிறோம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் இந்த கண்ணு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வைப் கொடுத்துருக்காங்க. இந்த வைப் எல்லாம் சேர்த்து பெருசாக ஒரு பட்ஜெட் ஆச்சு. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஐம் பேக், திரும்ப வந்துட்டேன், ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன்.
மறுபடியும் என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். ரொம்ப உலகமே வந்து ஒரு பிரைட்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு லைட் தான் போட்டிருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த ஸ்டுடியோவோட பொசிஷன் எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போது இதுதான் என் ஸ்டுடியோவோட பொசிஷன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, இப்போ கேமரா இங்கே வச்சுருக்கேன்ல. வழக்கமாக என்னுடைய கேமரா வந்து நான் இங்கே வைக்கவே மாட்டேன். என் கேமரா பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா, வழக்கமாக இது பாருங்கள், இங்கே ஒரு ட்ரைபேட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரைபேட் டிஜிடெக்கோட ட்ரைபேட் இது. இந்த ட்ரைபேடில் தான் வழக்கமாக என்னுடைய கேமரா வந்து ஹோல்ட் பண்ணுவேன். இந்த பக்கத்தில் பிளாக்ல இருக்கிறது வந்து இது வந்து டெலிப்ராம்ப்டர், அதை கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இங்கே ஒரு லைட் இருக்கும், இங்கே ஒரு லைட் இருக்கும், இங்கே ஒரு லைட்டு, ப்ளஸ் வந்து இங்கே இந்த பக்கம் வந்து இது வந்து பேக் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு லைட் இங்கே ஒன்று வச்சுருப்பேன். ஆக்சுவலாக இந்த லைட்டும் இந்த லைட்டை வந்து சாஃப்ட் பாக்ஸோடு வச்சுருந்தேன். சாஃப்ட் பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வெறும் லைட்டை மட்டும் வச்சுருக்கேன். இப்போது சாஃப்ட் பாக்ஸு வந்து உள்ளே அந்த கவரில் இருக்குது, அது உள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம வச்சுருக்கோம் வழக்கமாக. இப்போ இந்த லைட்டெல்லாம் போட்டால் ரொம்ப பிரைட்டாக தெரியும், அதனால தான் வெறும் டியூப் லைட்டை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுவே எனக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் டியூப் லைட்டில் மட்டும் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஃபைனலாக நான் ரெடி ஆகிட்டேன். மண்டேலேருந்து என்னுடைய பின்னணி குரல் பதிவு வாய்ப்புகளை தேடி மறுபடியும் அலைய போகிறேன். மீண்டும் ஒரு ரவுண்டு வர போகிறேன். ஸோ வழக்கம் போல் எல்லோரும் ஆதரவு கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.